பத்தாலிங் ஸ்ட்ரீட் பெயர் பலகையில் இருக்கும் சீன மொழி எழுத்துக்களை அகற்ற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுவதை குவாலலும்பூர் மாநகர மன்றமான DBKL மறுத்துள்ளது. சீன எழுத்துக்களை மாற்றவோ அகற்றவோ இதுவரை எந்த ஒரு திட்டமும் இல்லை. நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து வழிகாட்டிகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றியுள்ளதால் அதனை மாற்றும் பேச்சுக்கு இடமில்லை. வெளியில் பரவும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தங்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு DBKL அறிக்கை ஒன்றில் கேட்டுக்கொண்டது. 1982 ஆண்டு கூட்டரசு பிரதேச விளம்பர துணை சட்டங்களின் அடிப்படையிலேயே பெயர் பலகைகள் தொடர்பான ஒவ்வொரு முடிவும் எடுக்கப்படுகிறது. பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் உள்ளூர் சமூகத்தின் தேவைகள் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆழமான பரிசீலனைக்கு அவை உட்படுத்தப்படுகின்றன. எது எப்படி இருப்பினும் அனைத்து இனங்களின் கலாச்சார பன்முகத்தன்மையை மற்றும் பாரம்பரியத்தை DBKL தொடர்ந்து மதித்து வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பத்தாலிங் ஸ்ட்ரீட் பெயர் பலகையில் உள்ள சீன எழுத்தை அகற்றுவதற்கு DBKL திட்டமிட்டிருப்பதாக குவாலலும்பூர் அங்காடி மற்றும் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஆங் சேத்தி முன்னதாக கூறியிருந்தார். அது குறித்த கருத்துரைத்த மாசிசா தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் V காசியோங் அப்படியொரு திட்டம் இருந்தால் அதனை தான் ஆட்சேபிப்பதாக கூறினார். நடப்பு விதிமுறைகளை பின்பற்றி இருப்பதால் சீன எழுத்து ஒரு சர்ச்சையாக கூடாது என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.